ஹலோ கைஸ், ஹார்னர் டு மீட் யூ. இப்போ நம்ம நேராக மேட்ருக்கு போயிடலாம். இன்னைக்கு எந்த அனிமி பற்றியான மேட்ருனா மை ஹீரோ அகாடமி. இந்த அனிமி போன வருஷம் டாப் 10 அனிமி லிஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த வருஷம் டாப் 10 அனிமி லிஸ்ட்டில் இல்லை. இந்த அனிமியில் லாஸ்ட்டு சீசனில் எண்டிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காததுனாலையும் அடுத்த நெக்ஸ்ட்டு சீசனுடைய ரிலீஸிங் டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்ததுனால இந்த அனிமே வந்து பேக் அடிச்சிச்சு. இந்த அனிமியில் அவங்களுடைய பவர்ஸை வந்து குவர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமியில் பவர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த அனிமியில் 2 ஸ்ட்ராங்கஸ்ட் குவர்க் இருக்குது. மற்ற அனிமிலாம் வந்து 2 ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இருப்பாங்க. இதில் வந்து பவர்ஸ் இருக்குது. பவர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்க எப்படி அதை டெவலப் பண்ணி அதை வந்து டாப் நம்பர் 1 ஹீரோஸாக மாறுறாங்க அப்படின்றது தான் இந்த அனிமி. இந்த அனிமியில் வில்லன்ஸ் அட்டாக் பண்ணும்போது மக்களுக்கு எந்த விதத்தில் பயம் வந்துடாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிரித்த முகத்தோடு காப்பாற்றுற ஹீரோஸ் இருப்பாங்க. அந்த ஹீரோஸை பார்த்து பல ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸ் வந்து இவங்கள மாதிரி நானும் டாப் 1 அந்த பிளேஸ்க்கு வரணும், மக்களை எல்லாரையும் காப்பாற்றணும், மக்களுக்காக வாழணும், மக்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவங்க எப்படி அவங்க பவர்ஸை டெவலப் பண்ணி அவங்க டாப் நம்பர் 1 ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்றது தான் வந்து மை ஹீரோ அகாடமி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் 2 ஸ்ட்ராங்கஸ்ட் குவர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆல் ஃபார் 1, இன்னொன்று வந்து 1 ஃபார் ஆல். இந்த 2 குவர்க்கையும் வந்து ஷார்ட்டாக ஆல் ஃபார் 1னா ஏஎஃப்ஓ, 1 ஃபார் ஆல்னா ஓஎஃப்ஏ. ஆல் ஃபார் 1கிட்ட இருந்து தான் 1 ஃபார் ஆல் பவர் வந்து வந்துச்சு. அவன் தம்பிக்கு வந்து பவர் இல்லாதனால ஆல் ஃபார் 1 வந்து ஒரு பவர் வந்து அவனுக்கு கொடுத்தான். அதை வந்து அக்செப்ட் பண்ணதால் அந்த பவர் தான் 1 ஃபார் ஆலாக மாறுச்சு. ஆல் ஃபார் 1ஆல் 1 ஃபார் ஆல் பவர் வந்து எடுக்க முடியாது. 1 ஃபார் ஆலுடைய பவர் என்னென்னா மற்றவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கலாம். அது வந்து தான் விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த பவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அவ்வளோதான், இதோட இந்த மேட்ரு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தமிழில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் காய்ஸ்.